இல்லை, உம்முடைய ஓட்டத்துல நேர்த்தியாய் ஓட என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ராஜா. என்னை வழி நடத்தும். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தரப்போகிற இந்த பலன் எங்களை என்றென்றும் வழி நடத்துகிறதா இருக்கட்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை மாத்திரம் நாம் நினைத்து, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமும் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா என்று சொல்லி அப்படியே பாடி தேவனை ஸ்தோத்திரித்து அவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, கோதுமை மணி போல் விமடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், அவமானும் நிந்தை சிலுவைதனை, அவமானும் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருள் தாய் நான் நினைக்கவில்லை, மதிக்கவில்லை, ஒரு பொருள் தாய் நான் கழிக்கவில்லை, எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன்,
மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன். மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. அன்பர் உமக்காக தானே ஐயா. ஆமாண்டவரே, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடிடுவேன். மன நிறைவோடு உடைய பணியை செய்வேன் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. நாங்கள் இருளின் பிள்ளைகளாய் இராதபடிக்கு ஒளியின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து தொடர்ந்து எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடிடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சிலுவை பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கடன் உண்டு, பிரச்சனை உண்டு. இவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவை எதுவோ என்னை அசைப்பதில்லை. பவுல் சொன்னார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடின, நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை நாமும் போராடுவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுவும் என்னை அசைப்பதில்லை, மகிழ்வுடன் திறந்து ஓடிடுவேன், மன நிறைவோடு உடைய பணியை செய்வேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இந்த நாள்ல வரட்டும். ஆமென். இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். பார்த்து நம்ம அப்படியே இந்த ஜெப நிலையிலே, இந்த ஆராதனை நிலையிலே நாம இந்த காரியத்தை நம்ம எடுத்து போலாம். இன்னைக்கு சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனத்துல, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றும், தேவரீர் என் விளக்கை ஏற்றும். ஆண்டவரே, என்னுடைய விளக்கை ஏற்றும். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய இருதயத்தில் அணைந்து போய் கிடக்கிற இந்த ஒளி விளக்கை கர்த்தர் நீர் ஏற்றுவீராக. இருளிலே தவிக்கிற என்னை நீர் வெளிச்சத்திற்கு அழைத்து வருவீராக. தேவ கிருபையும் சமாதானமும் என்னை அப்படியே வந்து மூடிக்கொள்வதாக. என்னுடைய வாழ்க்கை ஒரு இருளின் பயணமாய் இருக்கிறதா? இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்கின்ற அழைப்பை மறந்து நான் அலைகிறேனா என்று சொல்லி நிதானித்து பார்க்கும்படியாக சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றும், என் விளக்கை ஏற்றுங்கப்பா. என்னுடைய விளக்கு அணைந்து போயிருக்கிறது, அல்ல மங்களா எரிந்து கொண்டிருக்கிறது. நான் உமக்கேற்ற ஒளியை கொடாமல் இருக்கிறேன். இந்த சபைக்கேற்ற ஒரு ஒளியை நான் கொடாமல் இருக்கிறேன். அல்ல, என் சமூகத்துக்கு ஏற்ற ஒளியை நான் கொடாமல் இருக்கிறேன். என் தேசத்திற்கு ஏற்ற ஒளியை நான் கொடாமல் இருக்கிறேன். நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ, எதற்காக என் தாயின் கருவிலே என்னை நீர் வைத்தீரோ, எதற்காக என் தாயின் கருவிலேயே என்னை முன்குறித்து என்னை பெயர் சொல்லி அழைத்தீரோ, அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நான் ஓடாதபடிக்கு என் உலக வாழ்க்கைக்குள்ளே நான் அகப்பட்டு சிக்குண்டு சிதறி போய், ஆண்டவரே உம்மை மறந்து வாழ்கிறேன், உம் வசனத்தை கடைபிடிக்காமல் வாழ்கிறேன், நீர் அழைத்த அழைப்பை நான் எண்ணவில்லை என்று சொல்லி இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய இருதயத்துல விளக்கை நீர் ஏற்றும்படியாக நான் தாழ்மையோடு வேண்டுகிறேன் கர்த்தாவே என்று சொல்லி தாவீது என்று அழுது புலம்புனது போல இன்னைக்கு நாமும் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் எந்தெந்த விஷயத்துல கரைப்பட்டு இருக்கிறேன், நான் எந்தெந்த விஷயத்துல உமக்கு ஒளி கொடாமல் இருக்கிறேன், எந்தெந்த விஷயத்துல என்னுடைய விளக்கு அணைந்து இருக்கிறது என்பதை பார்த்து அவை எல்லாவற்றையும் மீண்டும் நீர் ஏற்றும்படியாய் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். தாவீது உணர்ந்து பாடினாரு, அதே மாதிரி நாம இந்த பாட்டை உணர்ந்து பாடணும். தாவீது உணர்ந்து பாடும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சுகிறதை நம்மளால பார்க்க முடியும். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை
வெளிச்சமாக்கும். நீங்க உங்களால மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அணைந்து போய் கிடக்கிற என் வாழ்க்கையை ஒளியேற்ற வல்லவராய் இருக்கிறவர் நீ ஒருவரே. நீ தருகிற காசு அல்ல, பணம் அல்ல, இந்த வாழ்க்கை அல்ல, இந்த உலகத்துல நான் அனுபவிக்கிற எந்த சுகமும் என்னை விளக்காய் ஒளியாய் மாற்றிவிட முடியாது. என் தேவரி நீ என்னுடைய விளக்கை ஏற்றினால் ஒளிய என் விளக்கு ஒருபோது என்ன செய்யாது, எரியாது என்பதை நன்கு உணர்ந்து அந்த ராஜா என்ன செய்யறாரு, தேவனுடைய கரத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. நாம் ஏன் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நமக்குள்ள இருள் இருக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? ஏன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி தேவன் தெளிவாக கேள்வி நம்மை கொடுத்து கேட்டிருக்கிறார். வேதத்தில் அதை குறித்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? There is no relationship between darkness and light. We have to be either here or there. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எதற்காக இருந்து பிரகாசிக்க வேண்டும்? அதனாலதான் அவர் சொன்னார், யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே இருள் இருப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல இருள் இருக்கும் பொழுது நாம் ஒளிக்குண்டானவைகளை சிந்தியாதபடிக்கு இருளிலே கண் அடைக்கப்பட்டவர்களாய், நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை நாம் கவனியாதவர்களாய், அல்லது தேவனுக்கு என்ன தேவை என்பதை அறியாதவர்களாய் இருளிலே கிடந்து நம்முடைய கண்களை அடைத்துக் கொண்டு நாம் உலகத்திலே வேறொரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அழைக்கப்பட்டது ஒளியின் பிள்ளைகளாய் நடப்பதற்கு. அப்ப ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கணும்னா அந்த ஒளி, அவருக்குள் பிரகாசித்த அந்த ஒளி நமக்குள்ள பரிபூரணமாக பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய ஆசை. அதற்காக தான் நம்மை அழைத்து இருக்கிறார், அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், அதற்காக தான் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், அதற்காக தான் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப தேவன் அழைத்த அழைப்பை மறந்து நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி அகன்று இருள் நம்மை கவ்விக்கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப இந்த இருளில் இருந்து நாம் எப்படி விடுபட முடியும்? தேவன் அந்த விளக்கை ஏற்றினால் ஒளிய இந்த இருள் நம்ம என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ள முடியாது. எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே இருள் இல்லை என்பதுதான் உண்மை. ஆதியாகமம் 1:2 மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. எங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறதோ அங்க எங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது, நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு இருள் கிடக்கிறது. அதை நம்ம அறியாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இருதயத்தை அதை உணராதபடிக்கு அதை அடைத்து வைத்திருக்கிற காரணத்தினால நம்ம அநேக நேரங்களில் அது உணர்கிறது இல்ல. அதனாலதான் என்ன, எங்கே அங்கு ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறதோ அங்கே ஆழத்தில் என்ன செய்கிறது, நம்மை அறியாமல் ஒரு இருள் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம இந்த விஷயத்துல மிக கவனமா இருக்கணும். 4வது வசனம் எப்படி ஆயிடுச்சு சொல்கிறார், ஆதியாகமம் 1:4, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தின் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்து விட்டார். ரெண்டா பிரிச்சுட்டாரு. God divided the light from the darkness. There is no relationship between them. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எது, ஐக்கியம் எது? அங்க ஐக்கியம் இருக்கவே முடியாது. எதவருடைய இருதயத்துல இருள் இருக்கிறதோ அங்க தேவனுடைய ஒளி நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை. அதனாலதான் எங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறதோ அங்கே ஆழத்துல நம்முடைய இருதயத்துல என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு இருள் வந்து நம்மை பற்றி கொள்ளுகிறது. இந்த இருளை நம்ம கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா நாமளும் நல்லவங்களா நடந்து கொள்கிறோமே. நம்ம ஆலயத்துக்கு போறோம், நாமளும் பிறரை போல நம்ம வேதம் வாசிக்கிறோம், செபிக்கிறோம், பல காரியங்களை தேவனுக்கு என்று நாம் முன்னெடுத்து செல்லுகிறோம். ஆனா ஏன் அங்க ஒரு ஒழுங்கின்மை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறுமை வந்துருது? ஏன்னா ஒழுங்கின்மை இருக்கும் பொழுது அந்த இருள், அந்த ஒளி நம்ம விட்டு என்ன செய்யுது, எடுக்கப்பட்டு போகிறது. நம்முடைய இருதயத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு இருள் வந்து உட்கார்ந்து கொள்கிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் தேவன் சொன்னார், ஆதியிலே தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் இரண்டாக பிரித்து விட்டார். இன்னைக்கு நீங்க வெளிச்சத்திற்காய் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. ஆனா சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்ல.
உங்களுக்கும் உலகத்தாருக்கும் சம்பந்தம் இல்லை. Take it very simply. There is no confusion. God says very clearly, you are chosen one, you should be in the light. இருளிலிருந்து நம்மளுடைய காரியங்களை நாம் என்ன செய்ய முடியாது? பிறருக்கு பிரதிபலிக்க முடியாது. நிலா எப்படி பிரதிபலிக்கிறது? சூரியனிலிருந்து ஒளியை வாங்குகிறது. அது இருளிலே பூமியிலே பிரகாசிக்கிறது. அந்த விதமாக தேவனுக்குள் இருக்கிற அந்த ஒளியை நாம் உள்வாங்க வேண்டும். உள்வாங்கி பிறருக்கு பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் அதான் தெளிவா சொல்றாரு, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப எனக்குள்ள நீங்க இருக்கணும்னா, எனக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இந்த நாளில் என்ன செய்யணும்? உதிக்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்போ அந்த ஒளியின் தெய்வத்தை துதிக்கிற நாம, பாடுகிற நாம, அவரை வணங்குகிற நாம, அவரை பின்பற்றுகிற நாம எப்படி நாம ஒளியில நடக்க முடியும்? நம்ம எப்படி இருளில நடக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருளில். 7ஆம் வசனம் எப்படியா சொல்கிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் யாரோ ஒருவரோடு ஒருவர், யாரோ தேவனும் நாமும் ஐக்கியப்பட்டிருப்போமா. அப்ப பாருங்க, இந்த ஒரு ஐக்கியமும் இந்த ஒரு வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படணும்? மிக மிக அவசியமா இருக்குது. இந்த வெளிச்சத்தை நாடி நாம போகும் பொழுதுதான் தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. தேவனோடு ஐக்கியம் ஏற்படும் பொழுதுதான் தேவ திட்டம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ திட்டம் நமக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுதுதான் நாம் தேவனுடைய வேலையை தெளிவாய், நேர்த்தியாய், உண்மையாய் செய்கிற பிள்ளைகளாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அதான் அழகான ஒரு பாடல் உண்டு தெரியுமா? இருள் சூழும் காலம் இனி வருகிறதே, அருள் உள்ள நாட்களை பயன்படுத்துங்க. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். தீர உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயார். தீர உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயார். தீர உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வையார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோனி முன் வருவே. தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோனி முன் வருவே. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். தீர உண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வையா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும்.
ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வையார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம்மிடம் உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடம் உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வையார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களில் அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. உலகத்திலே எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமமும் விரைந்திடுமே. உலகத்திலே எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதால் முன் செல்வையார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, நம் காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். பாருங்க, ஒளியின் வாழ்க்கை வாழும் பொழுது நமக்குள்ள ஊற்றப்படுவது என்ன? அன்பென்னும் ஆவி. ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தை நம்மளுடைய சிந்தையாய் மாறி போகும் பொழுது, இயேசு இந்த உலகத்திலே பிறந்து அவர் காட்டி போன அந்த அன்பு நம்மளுடைய இருதயங்களிலே பொங்கி வழிய ஆரம்பிக்குது. பழைய பாட்டு ஒண்ணு உண்டு இல்லையா? பொங்கி வழியும் தேவ கிருபை மண்ணில் வந்தது. அப்படி பொங்கி வழிகிற ஒரு அன்பு நமக்குள்ள நிரப்புதான். அதனால சொல்றாரு, அன்பென்னும் ஆவியார் எங்களை நிரப்பிடும் என்று சொல்லி பக்தர் எழுதுகிறார். அன்பென்னும் ஆவி நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் வழி விலக போக மாட்டோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, நம்மிடம் உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நமக்கு வெற்றி வேண்டுமா? தோல்வி வேண்டுமா? இருள் வேண்டுமா? வெளிச்சம் வேண்டுமா? வெற்றி வேணும்னா நம்ம ஒளியின் இடத்துல ஐக்கியப்பட்டு இருக்கணும். தோல்வி வேணும்னா நம்ம இருள நடந்து போயிடலாம். ஹல்லேலூயா. நம்ம சபையில ஒரு வெற்றியின் வாழ்க்கை வேணும். நாங்களும் திரளான ஆத்துமாக்களை அறுவடையாய் கொள்ளை பொருளாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படும் பொழுது இந்த நம்மிடம் உள்ள இந்த ஐக்கியம் தான் என்ன செய்யுது? வெற்றியின் தோல்வியை நிர்மாணிக்கிறது. தேவனோட ஐக்கியம். அதனால நம்ம வாசித்தோம் 7வது வசனத்துல, அவரோடு அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியில இருந்தால் ஒருவரோடு ஒருவர் நினைச்சோம் ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஐக்கியம் நம்ம என்ன செய்கிறது? வெற்றி உள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, that is the secret of success. அப்ப இந்த காரியத்தை மறந்து நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிட கூடாது? தேவ பாதையிலிருந்து வழி விலகி போக கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற இருளை என்ன செய்யுங்க? எடுத்து வெளியில ஏறிங்க.
திட்டங்கள் ஏராளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் முன்னால் நம்ம கண் முன்னால் விரிந்து கிடக்கிறது. இன்னும் அநேக காரியங்களை இயேசுவின் கிருபையினால் பலத்தினால் நம்ம முன்னெடுத்து செல்ல போகிறோம் இல்லையா? அப்போ இந்த நம்முடைய உள்ள இந்த ஐக்கியம் நம்ம என்ன செய்கிறது? நம்மை வெற்றி உள்ள பிள்ளைகளாய், இந்த ஊழிய பாதையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சபை ஒரு வெற்றி பெற்ற சபையாய், இந்த தேவனுடைய இரண்டாம் வருகை வரும்பொழுது எனக்கு பிரியமான என் சபையே என்று சொல்லி, என் மனவாளியே என்று சொல்லி அவர் அழைக்கத்தக்க ஒரு அன்பின் அழைப்பை பெற்ற பிள்ளைகளாய் நம்ம மாறி போக முடியும் பிரியமானவர்களே. அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு நம்ம ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யார் அவன்? யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்போது சொல்றார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாய் இருந்தான், விளக்காய் இருந்தான். அவனிடத்துல எப்படி அந்த ஒளி வந்தது? யோவான் இடத்துல எப்படி அந்த ஒளி வந்ததுங்க? ஏன்னா அவன் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்குள்ள எரிந்த ஒளியை அநேக ஜனங்கள் பார்த்து அவனிடத்துல ஓடோடி வந்தாங்க. வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டாங்க பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் அவனை குறித்து அப்படியே அடையாளப்படுத்துகிறான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கிறான் என்று சொல்லி. அப்ப இந்த ஒளியை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? ஆண்டவர் நமக்கு இப்ப ஒளியை கொடுத்துட்டார். நமக்குள்ள இருந்த இருள் எல்லாம் இப்ப எடுக்கப்பட்டு போயாச்சு. இப்ப இந்த ஒளியை கொண்டு நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் இப்படியா சொல்கிறது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனா விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, நமக்குள்ள தேவன் எரிகிற விளக்கை கொண்டு இந்த பாவ இருட்டில் இருந்து தொலைந்து போன ஜனங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு, 10 வெள்ளிக்காசை கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிட்டான். இப்ப தொலைக்கப்பட்ட வெள்ளிக்காசை அவளுக்கு கண்டுபிடிக்கணும். வீடு இருளா இருக்குது. இப்ப அவள் விளக்கை ஏற்றுகிறாள். அந்த விளக்கை ஏற்றி கூட்டி பெருக்கி அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்த விட அவளுக்கு வருகிற சந்தோஷத்தை குறித்து அதற்கு அடுத்த வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் வாசிங்களா? 9ஆம் வசனத்தை, லூக்கா 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் எதிர் வீட்டுக்காரர்களையும் வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து, பாருங்க, காணாமல் போன வெள்ளிக்காசை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற சந்தோஷம் அவளுக்குள்ள வருகிறது. அதனால 10ஆம் வசனம் சொல்கிறது, அதே போல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, விளக்கு எதற்காய் அவசியமா இருக்கிறது? தேவனால் தொலைக்கப்பட்ட ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, ஆழத்துல இருள் இருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒழுங்குபடுத்தி அதை ஆண்டு கொள்வதற்காக ஒரு மனிதனையும் ஒரு மனுஷியும் படைக்கிறார். அவர்கள் பாவத்தில் விழுந்த காரணத்தினால் அங்க நடக்கிற காரியம் என்ன? தேவனுக்கு விரோதமாக துரோகம் இழைக்கப்படுகிறது. ஆண்டவர் அவர்களை அவருடைய சமூகத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்புகிறார். வெளியே அனுப்பினோட மனிதர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு சுற்றி திளைந்து பாவத்தின் பிள்ளைகளாய் மாறி போனாங்க. இப்போ இந்த பாவத்துல விழுந்த மக்களை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து ஒளியாய் இந்த பூ உலகில் இறங்கி வந்தார். அவருடைய ரத்தத்தினால இன்னைக்கு நாம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம மீட்கப்பட்ட நாம அவருடைய குழியில் இருக்கிற அந்த ஒளியை பெற்றுக்கொண்டால் ஒழிய அவர் விட்டு போன பணியை நம்மளால தொடர முடியாது. அவர் இழந்து போன ஜனங்களை நம்மளால் மீட்டுக் கொள்ள முடியாது. இருளில் அகப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை நம்மளால மீட்டு வெளியே கொண்டு வர முடியாது. அதற்காக தான் சொல்றாரு, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி காணாமல் போன அந்த ஒரு காசை கண்டுபிடித்தால் அவனுக்கு வருகிற சந்தோஷம். அப்ப பரலோகத்துல ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறதை பார்க்கலாம் தேவதூதர்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுது. ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஸ்திரீக்கு அவ்வளவு சந்தோஷம் உண்டானால், ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்துல திரும்பி வரும் பொழுது அங்க என்ன நடக்கிறது பாருங்க. ஒளியினால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன?
காணாமல் போன, இழந்து போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய உன்னதமான பணியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்ப இந்த பணிக்காய் நம்ம ஐக்கியப்பட வேண்டியது முக்கியம், ஒன்றிணைய வேண்டியது முக்கியம், ஒரே கரமாய் உயர்த்திருக்க வேண்டியது முக்கியம். நம்முடைய குடியிருப்பு பரலோகம், நம்ம அதை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாய் நம்முடைய கைகளை ஒன்றிணைத்து தேவனிடத்தில் வந்து வாங்கின அந்த சிறு சிறு ஒளிய, அந்த விளக்கு எல்லாம் அப்படியே கூட்டி வைக்கும் பொழுது அது பிரகாசிக்கிற பற்றி எரிகிற அக்கினியாய் இந்த சபைக்குள்ளே வருகிறது மாத்திரமல்ல, இந்த சபையிலிருந்து புறப்பட்டு இருளில் அகப்பட்டிருக்கிற எல்லா இருளையும் அகற்றி எல்லா இடத்திலும் ஒளி வீச செய்யக்கூடிய ஒரு அக்னியின் மகிமை, தேவ மகிமை நமக்குள்ள இறங்கி வரும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அதற்காக தான் இருளில் இருந்து நம்மை வெளியே வர சொல்லுகிறார். பாருங்க, எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னா, தானியேல் இடத்துல மிக அழகா தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதை மாத்திரம் எடுத்து வாசித்து முடிச்சிருவோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். சரியாக தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். தானியேல் தீர்க்கதரிசியின் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமை தேவன் தானியேலுக்கு அன்று கொடுத்த அந்த வாக்கு, தேவன் தானியேலுக்கு கொடுத்த அந்த உன்னதமான பணியை இன்று நம்மளுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அப்போ ஞானவான்கள் எப்படி பிரகாசிக்கணுமா? ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருக்கணுமா? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் சதா காலங்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கணும். பிரியமானவர்களே, இந்த பிரகாசம் நம்மை விட்டு நீங்கி போனால் தேவனுடைய மகிமை நம்மை விட்டு கடந்து போனது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக தான் நம்மை அழைக்கிறார், அதற்காக தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், அதற்காக தான் வாரம் 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 சபை கூடுகிறோம், அதுக்காக தான் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி புத்தி சொல்லுகிறோம். எதற்காய்? பிரகாசிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணுமா? வானத்தின் விடிவெளிகளை போல, நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையாக மாறி போன எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பிரதர் ஆரம்பத்திலே சொன்னாங்க, ஏதோ கடையில போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தேன்னு. பாருங்க, சுவிசேஷம் தேடி 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 போய் நாம் செய்ய வேண்டிய பணி ஏராளம் ஏராளம், உலகம் எங்கும் கொட்டி கிடக்கிறது. ஆனா இன்னைக்கு நாம அந்த ஒளியை வாங்கி அதை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, தானியேலுக்கு தேவன் சொன்னது போல நீங்க பிரகாசிக்கணும்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றி நாம ஒளியின் பிள்ளைகளாய் மாறி போகிறதாம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி நம்ம சொல்லி இதை முடிக்கலாம். இருளின் வாழ்க்கை எங்களுக்கு போதும் ஆண்டவரே, இருளின் வாழ்க்கை எங்களுக்கு போதும். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. அந்த இருள் எங்களை விட்டு அகலட்டும், கார் இருள் எங்களை விட்டு அகன்று போகட்டும், தேவ ஒளி எங்களுக்குள் இந்த நாளில பிரகாசிக்கட்டும். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியினால் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே என்று சொல்லி நம்மள இப்போ ஒரே மனதோடு நம்ம எல்லாம் கரங்களை கோர்த்து தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு இந்த பாடலை நாம பாட போறோம். இந்த உலகத்தை மறக்க போறோம். நான் யார் என்பதை இந்த நாளில மறக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு அகஸ்டின் அல்ல, இன்னைக்கு அவர் பாண்டியராஜ் அல்ல, இன்னைக்கு அவர் விக்டர் ராஜா அல்ல, இன்னைக்கு யாரும் அவர்கள் அல்ல. நாம் எல்லாம் ஒரே இடத்துல ஐக்கியப்பட்டிருக்கிறோம், ஒரு ஒளிக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்கிறோம், ஒரு ஒளி நமக்குள்ள பிரகாசிக்கிறது. நாம் எல்லாரும் இயேசுவின் பெயரை சொல்லி அழைக்க போகிற பிள்ளைகளாய் மாற போகிறோம். ஹல்லேலூயா.
பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஏழுமுகள் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஏழுமுகள் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, கொடுங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சொல்லுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாகி வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கல்மேல் ஜபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாக்கும் நடுங்கிடவே, அத்தி மலையாக பொழிந்திடு. சொல்லுங்க. கல்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாக்கும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடு. சொல்லுங்க. அக்கினியை இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாகி வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடு. ஹல்லேலூயா. அக்கினியை இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றுங்க. சீனாய் மலையின் மேலே ஒரு இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சொல்லுங்க. சொல்லுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியா இறங்கிடுங்கப்பா, அக்கினி நாவாக அமர்ந்திடுங்கப்பா, பெருங்காற்றாக வீசிடுங்கப்பா. எங்களுக்கு இருள் எல்லாம் இந்த நாளிலே போகட்டும், ஒளி எங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அக்கினி மகிமை இந்த நாளில் மீது இறங்கி இருக்கிறது. உதிக்கிறவன் இடத்துல ராஜா வருகிறார், உதிக்கிறவன் இடத்துல ராஜா வருகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உற்பத்தி நிறுத்தது. இருள் பூமியும் கார் இருள் சனங்களையும் ஓடும், ஆனால் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். ஹல்லேலூயா.
Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அக்கினி நாவாய் அமர்ந்து ரிகாராராமா சங்கரகாராராதுராமா. நன்றி. 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 அக்கினி நாவாய் இறங்கிட பயன்படுத்த நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓ மகிமை மகிமை மகிமை. ஹalleluya. தேவ மகிமை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபையே 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 மாறாத உங்க கிருபையே. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே அப்பா. கிருபையே கிருபையே மாறாத அப்பா கிருபையே. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது.